வணக்கம். குட்டீஸ்ஆர்ட்தமிழில் இன்றைக்கி நம்ம ஒரு டாக்டர் எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேப்பர் பென்சிலில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஐஸ் இந்த ட்ராயிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கலாம். இந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே டாப்பில் ஒரு குட்டி யூ ஷேப் போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஃபிங்கர் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு சேம் சைஸில் ஒரு ஓவல் ஷேப், அதுக்குள்ளே ஒரு யூ போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை மட்டும் டார்க் பண்ணிக்க போகிறோம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? அடுத்து ஐ லிட் போடுறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் வரைஞ்சிட்டு அதோட ரைட் சைட் கார்னரில் மட்டும் 3 லைன்ஸ் இந்த மாதிரி அப்வேர்ட்ஸாக குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி போட்டுட்டு அதோட கார்னரில் மட்டும் 3 லைன்ஸ். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஐஸ்க்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு சின்ன சி ஷேப் மாதிரி போடுறோம். அதுக்கு கீழே ஒரு குட்டியாக யூ ஷேப். அவ்வளோதான். நோஸ் அண்ட் மவுத் போட்டாச்சு. ஐப்ரோஸ் போடுறதுக்கு இந்த ஐஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு சின்ன கர்வ்டு லைன் அதே மாதிரி 2 பக்கமும் போட்டுக்க போகிறோம். அடுத்து ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு ரைட் சைடு ஐலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி இந்த இடத்துலேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு யூ ஷேப் லெஃப்ட் சைடு ஐப்ரோஸ் கிட்ட வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ஐப்ரோ கிட்ட வர்ற மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு யூ ஷேப். இப்போது இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அகெயின் இன்னொரு ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து அப்வேர்ட்ஸாக ஒரு அப்சைட் டவுன் யூ மாதிரி போட்டுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு, அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன கோடு. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய யூ ஷேப் போட்டுக்கலாம். அதான் ஃபேஸ் போடுறதுக்கு அழகாக கொஞ்சம் சப்பியாக வர்ற மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து இயர்ஸ் போட போகிறோம். இந்த ஐஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல ஒரு சி ஷேப் மாதிரி போட்டாச்சு. இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் சைட் சி போட்டாச்சு. இதுக்குள்ளே ஒரு சின்ன லைன் இந்த மாதிரி கர்வ்டு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வரைஞ்சிட்டிங்களா? அடுத்து நெக்கு போடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மவுத் போட்டிருக்கோம்ல, அதை விட கொஞ்சம் அகலமாக வைடாக இருக்கணும். இந்த இடத்துல 2 குட்டி குட்டியாக ஸ்லீப்பிங் பொசிஷனில் லைன்ஸ் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு வி ஷேப் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டு இந்த ஷோல்டர்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 பக்கமுமே பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டர்ஸ் நல்ல சீக்ஸுக்கு வெளியில் வர்ற மாதிரி பாருங்கள். இந்த இயர் இருக்குல்ல, அதுக்கிட்ட வரணும். அந்த மாதிரி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த வி போட்டோம்ல, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங்காக டவுன்வேர்ட்ஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. திரும்ப அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய லைன். அதே மாதிரியே இந்த பக்கமும் ஸ்லாண்டிங்காக ஒரு சின்ன லைன், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய லைன். இப்போ இந்த வி இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி ஒய் மாதிரி இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இங்கே இன்னொரு டபுள் லைன் போட்டுக்கிறோம். இந்த பக்கம் இன்னொரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வரைஞ்சிக்கலாம். அந்த நெக் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ்டு லைன் மாதிரி டவுன்வேர்ட்ஸாக அப்படி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் லைன் அதே மாதிரி போட்டுட்டு இதுக்கு கீழே ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் போட்டுக்க போகிறோம். நல்லா கம்ப்ளீட்டாக கூட யூ நார்மலாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே இன்னொரு அப்சைட் டவுன் யூ ஷேப் போட்டுக்க போகிறோம். அப்படியே டபுள் லைன் மாதிரி வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த யூவுக்கு கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜே மாதிரி ஒரு ஜே ஷேப் மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த கார்னரில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு டார்க் பண்ணிக்கலாம். அகெயின் இங்கேருந்து ஒரு ஜே ஷேப் மாதிரி போட்டுட்டு இங்கேயும் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு டார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெத்தஸ்கோப் கூட ஃபுல்லாகவே நான் இன்றைக்கி பிளாக் கலர் தான் கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது க்ரே கலர் மாதிரி கூட கலர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டார்க் பண்ணிடுறேன். இப்போயே இதுக்கு மட்டும் ஏன் கலர் பண்ணுறேன்னா உங்களுக்கு ட்ரா பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இது என்னன்னு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. ஸோ இதை இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அகெயின் அதே மாதிரியே டவுன்வேர்ட்ஸாக ஒரு கர்வ்டு லைன், அதுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் லைன் இப்படி போட்டுட்டு இதோட எண்டில் ஒரு சர்க்கிள் போட்டுக்க போகிறோம். சர்க்கிள் போட்டுட்டு
அதுக்குள்ளே இன்னொரு சின்ன சர்க்கிள், ஃபஸ்ட்டு போடுற சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, இதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள். இதையும் அதேமாரியே ஃபுல்லாக டார்க் பண்ணிடலாம். கீழே இருக்கிற சர்க்கிளுக்கு வேறு ஏதாவது க்ரே கலர் அந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் வி மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டு இந்த லைனில் ஜாயின் பண்ணுறோம். ரைட் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷன் வி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். இந்த லைனுக்கு கீழே ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு குட்டி சர்க்கிள் பட்டன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டாக்டரோட கோட்லாம் பார்த்துருக்கோம்ல, கொஞ்சம் லெங்க்த்தியாக தானே இருக்கும், அதனால் நல்லா பெருசாக அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த எண்டில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு ஸ்லீப்பிங் லைன். இப்போது இந்த இடத்துல ஒரு வி போட்டிருந்தோம்ல ஸ்லீப்பிங் பொசிஷன், அதுக்கு நேராக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய கோடு போட்டு கீழே இந்த ஸ்லீப்பிங் லைனில் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரியே இந்த பக்கமும் வரைஞ்சிட்டிங்களா? என் கூடவே சேர்ந்து வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சென்டரில் இங்கே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கலாம். அந்த பட்டன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த கோட்டோட பாட்டமில் ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன் போட்டு அதுக்கு கீழே ஒரு யூ ஷேப், அதே மாதிரி இந்த பக்கமும் பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க. திரும்ப இங்கேருந்து அப்வர்ட்ஸாக ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு ஒய் ஷேப் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன் ஸ்லாண்டிங்காக போட்டு இங்கேருந்து ஒரு வி ஷேப் மாதிரி, ஓகே, ஒரு வி மாதிரி இருக்கா, அந்த மாதிரி பாடியில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு கீழே டவுன்வேர்ட்ஸாக ஒரு பெரிய ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அங்கிருந்து இன்வேர்ட்ஸாக இன்னொரு ஸ்லாண்டிங் லைன். இங்கே நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கணும், பட் ஸ்பேஸ் விடாமல் வரைஞ்சிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. இப்போது அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பாக்கெட்டுக்குள்ளே கை வச்சுருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்ன லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு யூ ஷேப் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஒரு யூ ஷேப் மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, இந்த ஷார்ப் எட்ஜ், இதுக்கு நேராக இந்த இடத்துல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த காதுக்கிட்ட வந்து பெண்ட் பண்ணணும். ஓகே, பெண்ட் பண்ணி திரும்பியும் ஒரு வேவி லைன் கொண்டு வந்து ஷோல்டரில் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரியே சேம் டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த காதுக்கிட்ட கொண்டு வந்துட்டு ஒரு பெண்ட் பண்ணி இந்த ஷோல்டரில் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக இந்த பக்கம் இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே சின்ன சின்னதாக அங்கங்கே லைன்ஸ் போட்டுக்கலாம். இங்கே இடத்துல ஒரு வி ஷேப் மாதிரி, இங்கே ஒரு சின்ன லைன், அப்புறம் இங்கே ஒரு 2 to 3 லைன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் அதே மாதிரியே இந்த பக்கமும் போட்டுக்கலாம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பேண்ட்ஸ் போட்டுடலாம். பேண்ட்ஸ் போடுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இங்கிருந்து அப்சைட் டவுனாக ஒரு பெரிய வி ஷேப் மாதிரி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வி மாதிரி இருக்கா, இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லைன் போட்டு அதே அளவுக்கு இந்த பக்கமும் ஒரு சின்ன லைன் போட்டுட்டு இங்கிருந்து இந்த ஜாக்கெட் இந்த கோட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன், ஸ்லாண்டிங் லைன். ஷூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இந்த லெக்லேயும் இங்கே ஒரு சின்ன லைன், கர்வ்டு லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு சி மாதிரி போட்டு இங்கே ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் சைட் சி மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இதோட பாட்டமில் மட்டும் இங்கே ஒரு கர்வ்டு லைன், அதே மாதிரியே இந்த பக்கமும். அவ்வளோதான். அடுத்த ஹேண்ட்ஸ் போடுறதுக்கு இந்த பக்கம் ஒரு ஹேண்ட் இன்னும் போடல,
அதுக்கு ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க, ஒரு குட்டி கோடு இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டுட்டு, இங்கிருந்து இன்னொரு பெரிய லைன் இந்த மாதிரி போட்டுட்டு, இதோட எண்டில் ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு சின்ன கர்வ்டு லைன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய அப்சைட் டவுன் யூ போட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். உள்ள ஃபிங்கர்ஸ் மாதிரி தெரியறதுக்காக ஜஸ்ட் 2 to 3 லைன்ஸ் சின்னதாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், க்யூட்டாக ஈஸியாக ஒரு டாக்டர் வரைஞ்சி முடிச்சாச்சுல. அடுத்து கலரிங் பண்ண போகிறோம். கலரிங் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அவங்க யூனிஃபார்முக்கு மட்டும் லைட் ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன். டாக்டரோட கோட் வந்து ஒயிட் கலர், ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஹேருக்கு நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் கூட கொடுத்துக்கலாம். நம்ம நிறைய கலர் யூஸ் பண்ணல, அதனால் பிளாக் வேணாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கொடுக்கலாமேன்னு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த ஸ்டெத்தஸ்கோப்போட அந்த எண்ட் இருக்குல்ல ரவுண்ட் ஷேப், அதுக்கு வந்து சில்வர் ஒரு க்ரே கலர் கொடுத்துக்கலாம். ஸ்கின்னுக்கு வந்து நான் இன்றைக்கி லைட் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம். ப்ரௌன், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், எந்த கலர் வேணாலும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். கலரிங் பொஷன் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், ஃபுல்லாகவும் காமிக்கல. நீங்கள் வேணும்னா வீடியோவோட எண்டில் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் எப்படி கலர் பண்ணியிருக்கேன்னு பார்த்து அதே மாதிரி நீங்களும் கலர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ராயிங்ஸை kuttiesarttamil@gmail.comங்கிற இமெயிலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராயிங் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கூட கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் ட்ராயிங் வீடியோ மேக் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். கலரிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவுட்லைன் இன்னொரு தடவை கொடுத்துட்டோன்னா நல்லா அழகாக ப்ரைட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப க்யூட்டாக ஈஸியாக ஒரு டாக்டர் வரைஞ்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த நடுவில் ஒரு பிரேக் விட்டுட்டு இந்த லைனை நம்ம போட்டிருந்தோன்னா கை கரெக்டாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, நான் அப்படியே விட்டுட்டேன். உங்ககிட்ட ஏதாவது ஒயிட் மார்க்கர் இல்லை பென்சில் இருந்தால் அந்த லைன் மேலே லைட்டாக கோடு போட்டிங்கன்னா அது சரியாயிடும். ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.